பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து இன்று கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில கலைப்பிரிவு செயலாளராக நான் பணியாற்றினேன். சென்ற வாரம் அதை நான் எனது பதவியை ராஜினாமா செய்து எனது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நான் விலகினேன். கடந்த கொஞ்ச காலமாகவே பார்த்தால் எனக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை நான் முன்கூட்டியே உணர்ந்தேன். இன்றைய முதல்வர் எங்கள் விஜய் சார் அவர்கள் முதலாக பிரச்சாரத்துக்கு புறப்பட்ட போதிருந்தே அவருடைய பிரச்சார யுக்திகள் தடுக்கப்பட்டது. அவருடைய முயற்சிகள் எல்லாம் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக அப்படியே ஒடுக்கப்பட்டது. அதையும் மீறி ஒரு தனி மனிதனாக நின்று அனைத்து தடைகளையும் உடைத்து மக்கள் மனதிலே இடம் பிடித்து இன்று ஒரு இயக்கத்தின் மாபெரும் தலைவரானது மட்டுமில்லாமல் இந்த இயக்கத்தை ஆளும் கட்சியாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அது என்ன அதிசயம்? உலகத்தில் 7 அதிசயம் தான் சொல்லுவாங்க. இது 8வது அதிசயம் என்னன்னா, கட்சியை தொடங்கி 2 வருடங்களில் ஒரு இல்லத்திலே இளையவர்கள், இளைய சமுதாயம், முதிய சமுதாயம் என அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் பெற்ற ஒரே தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, விசில் என்ற ஒரு சத்தத்தை வைத்து, இந்த விசிலை வைத்து ஒரு விரல் புரட்சியை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். இது சாதாரண வெற்றி அல்ல, இது ஒரு தலைமுறை மாற்றத்தின் வெற்றி. இதுவரையில் இருந்த தலைமுறைகள் எல்லாம் வேறு மாதிரியான அரசியலை கொண்டு சென்று கொண்டிருந்தது. இந்த தலைமுறை மாற்றம் என்பதனை இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு கட்சியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நாம் இந்த இளைஞர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற முடிவோடுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க விரும்பி நானும் எனது கட்சியைச் சேர்ந்த ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே சேர்ந்திருக்கிறோம். எங்களை அற்புதமாக வரவழைத்து வந்த உடனே ஸ்வீட்டு காரம் எல்லாம் கொடுத்தாங்க. அழகா பார்த்துக்கிட்டாங்க. வேறு ஆள் மாதிரியே எங்களை நினைக்கல. அழகாக அமர வைத்து அழகாக மரியாதை கொடுத்து அந்த குடும்பத்திலே எங்களை ஐக்கியம் செய்து கொண்டார்கள். அப்படி செய்து கொண்ட முன்னிலையாளர்களாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்ட மாண்புமிகு அமைச்சர், மரியாதைக்குரிய செயலாளர் அண்ணன் குஷி ஆனந்த் அவர்களுக்கும், உடனிருந்து பணியாற்றி எங்களுக்கெல்லாம் மாலைகள் அணிவித்து எங்களுக்கு உறுப்பினராக இணைத்துக் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர், கல்வி அமைச்சர், அருவிக்குரிய சகோதரர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும், உணவுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், எனது கொங்கு மாவட்டத்தைச் சேர்ந்த எங்களுடைய அண்ணன், எங்கள் வழிகாட்டி அண்ணன் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தவேகா தொடர்ந்து வரும் தேர்தல்களில் அற்புதமான வெற்றியை, இந்த இந்தியா பாராத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை, பாரதத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உயரும் ஒரு நிலையை உருவாக்கப் போகிறது. நாங்களும் உடனிருப்போம். மக்களுக்காக உழைக்க நாங்களும் தயாராகி இருக்கிறோம். தவேகாவில் இணைந்து விட்டோம். நன்றி, நன்றி, நன்றி. என்னோட பேரு மேனகா பாலகிருஷ்ணன். எடப்பாடியில இருந்து வந்திருக்கேங்க. என்னோட இதுதான் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். நிறைய கேள்வி கேட்டுறாதீங்க. நான் நிஜமாலுமே ரொம்ப நர்வஸா இருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்னால. அதே மாதிரி நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. நான் டிவிகே கட்சியில சேரணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்து நான் வந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களோட பேரை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இன்று நான் மற்றும் திருப்பூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் சுகுமார்,
சுகுமார், டாலர் கார்த்தி, உதயகுமார், சேகர் ஆகியோர் அண்ணன் சேப்பாக்கம் டிவிகே வேட்பாளர் டி செல்வம், பெரம்பூர் ராமதாஸ், பிரபுதாஸ், அரிஸ், தீபன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டோம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்டார்பிஷ் இந்தியா லாண்ட்ரி மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் சரவணகுமார் சார் அவரும் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. பவானியை சேர்ந்த ஜம்பை மிஸ்டர் மிதுன் மகாராஜா அட்வொகேட் அவரும் எங்களோட சேர்ந்து என்னோட சகோதரர் அவரும் வந்து இந்த கட்சியில வந்திருக்கோம். இது வந்ததோட நோக்கம் வந்து இது ஒரு மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில நாங்களும் இருந்து பணிபுரியணும்னு நினைக்கிறோம். வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது. கண்டிப்பா ஒரு நல்ல எடப்பாடி தொகுதியில வந்து ஒரு நல்ல இதுக்கு நான் வந்து கண்டிப்பா இது பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.